அவனுக்கு அம்மா எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய குடும்பப்படுத்தி கொள்றாங்க. அவன் நடந்துக்கிறான். போலீஸ்காரன் தானே அவுத்தணும். அவன் எப்படி அவுத்தணும்? என்ன உரிமை இருக்கு? இவனுக்கு அடுத்தது என்ன உரிமை இருக்கு? உரிமை இருக்குது. சிக்கனங்கோடு பக்கத்துல தாராவிளைன்னு சொல்லக்கூடிய இடத்துல உள்ள ஒரு பொம்பளை பிள்ளை ஜெமிலா மேரி. அந்த பிள்ளைய அந்த பொண்ணை மேல்மிடாரம் பக்கத்துல உள்ள ஒரு பையன் நிதின் ராஜ்ங்கிற பையனுக்கு கடந்த டிசம்பர் மாதம் திருமணம் செய்து கொடுக்குறாங்க. திருமணத்தின் போது கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் அளவிற்கு வரதட்சணை கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுக்கு வீட்டில இருந்து. இல்லாமல் திரும்ப இன்னும் பணம் கேட்டு அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அந்த பையனுக்கு பொண்ணோட கணவருடைய வீட்டுக்காரங்க, பொண்ணுடைய அம்மா பையனோட அம்மா, அப்பா, அவனுடைய அக்கா, சித்தி உட்பட 6 பேர் அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தியதாட்டு சொல்லியாங்க. அந்த பொண்ணுடைய கொடுமை தாங்க முடியாம அம்மாவுக்கு பலமுறை என்ன இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லியிருக்கா. இது தாண்டி என்ன ஆச்சுன்னா தற்போது பணம் கேட்டு கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அந்த பணம் கொடுக்கலைங்கிறதுக்காக அந்த பொண்ணை வலிக்கட்டாயமாக பல விதத்தில் சித்திரை பண்ணதாட்டு அவங்க அம்மா கிட்ட அந்த பொண்ணு சொல்லியிருக்குது. நேற்று முன்தினம் அந்த பொண்ணு முட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் நர்ஸாக பணிபுரியுது. அந்த நர்ஸும் டியூட்டிக்கு போயிட்டு நைட் ஷிஃப்ட் முடிச்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு காலையில் வந்திருக்கு. வந்த பொண்ணு அம்மா அப்பாவுக்கு தொடர்பு கொள்றதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுங்கிறது அம்மா அப்பாவுக்கு தெரியாத சூழ்நிலையில் திடீர்னு சொல்லிட்டு 12:30 12:20 மணி அளவில் அந்த பொண்ணுடைய கணவர் அந்த பொண்ணுடைய அம்மாவுக்கு தொடர்பு கொண்டு உங்க மகா தூக்கில தொங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுட்டே கூப்பிட்டு தகவல் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அம்மா எங்க இருக்கிறான்னு கேட்டு வரும்போது காவல்துறைக்கு கூட தகவல் சொல்லாம அந்த கணவர் அந்த பொண்ணை தூக்கி கருங்கல் பகுதியில் இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்திருக்காரு. அந்த தனியார் மருத்துவமனையில் சென்று பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய பிணமா இருக்கிறாங்களே தவிர உயிர் கிடையாது. அந்த பொண்ணை பிணமா தான் அவங்க அம்மா அப்பாவால் பார்க்க முடியுது. இதனால இவங்க சந்தேகப்படுறாங்க. அங்க போய் அவங்க வீட்டில் பார்க்குறாங்க. வீட்டில் அவங்க தூக்கில தொங்கினதா சொல்லக்கூடிய இடத்துல தற்கொலைக்கான எந்த முகாந்திரமும் அதுல தெரியல. அவங்க அம்மா அப்பாவுக்கு அவங்க உறவினர்கள் எல்லாரும் போய் பார்க்குறாங்க. எந்த முகாந்திரமும் இல்லாததுனால எங்களுடைய பொண்ணு மரணத்துல இழப்பு இருக்குது, மரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில புகார் பண்றாங்க. அந்த பொண்ணுடைய கணவரை பிடிச்சி காவல்துறையில உட்கார வச்சிருக்கு காவல்துறை. இதுவரைக்கும் அந்த மீதி உள்ள 5 பேர் மேல கம்ப்ளைண்ட், மொத்தம் 6 பேர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. 6 பேர்ல ஒருத்தர் கணவரை மட்டும் போலீஸ் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கு. பிரேத பரிசோதனைக்காக இன்னைக்கு ஆர்டிஓ வந்தாங்க. ஆர்டிஓ பார்த்துக்கிட்டு அந்த உடலை பிரேதத்தை பார்த்துக்கிட்டு களத்துல கயிறு தொங்கின காயம் இருக்குது, பிளஸ் முதுகுல ஒரு காயம் இருக்குது. முதுகுல தோள்பட்டையில அந்த பொண்ணை அடிச்சது மாதிரி ஒரு கைத்தடம் பதிஞ்ச ஒரு காயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுமையான விவரம் இன்னும் தெரிய வரையில. அவங்க வீட்டுக்காரங்களுக்கு என்னன்னா இந்த பொண்ணை முழுக்க அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாங்கிற சந்தேகம் இருக்குது. அந்த 6 பேர் மீது நடவடிக்கை வேணும்னு கேட்டு இங்க உட்கார்ந்துருக்காங்க. அந்த நடவடிக்கைக்காக பிணவரை முன்பு உட்கார்ந்துருக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் பாடியை வாங்குவோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னோட பேர் ஸ்ரீ மகேஷ். நான் அந்த பாதிக்கப்பட்ட இறந்து போன பெண்ணுடைய குடும்பத்தாரனுடைய உறவினர் பிளஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.